சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவை மீண்டும் தேர்வு செய்ய பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல். சபாநாயகர் தேர்தல் குறித்து ஜூன் 22 அல்லது 23ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அறிவிப்பு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புதிய நவீன போர்க்கப்பல் சூரத் சோதனை பயிற்சியை தொடங்கிய போர்க்கப்பலின் படங்களை வெளியிட்டது கடற்படை. இந்தியாவிடம் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை 172ஆக உயர்வு. கடந்த 25 ஆண்டுகளில் முதன்முறையாக பாகிஸ்தானை இந்தியா முந்தியுள்ளதாக தகவல். தருமபுரி மாவட்டம் பெரும்பாளையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 138 கல்வெட்டுகளின் விளக்க உரை அடங்கிய கல்வெட்டுகள் தொகுதி வெளியீடு. தேர்தலில் வாக்கு சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்று ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தல். ஜனநாயகத்தில் மேம்பட்ட நாடுகளில் வாக்கு சீட்டு முறையே உள்ளதாக சுட்டிக்காட்டி பேச்சு. 2026 பேரவைத் தேர்தலுக்கு முந்தைய எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது. கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பு. வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் அமல். தடையை மீறி வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் சட்டப்படி சிறைப்பிடித்து அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு. சென்னையில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான கட்டணமில்லா பேருந்து டோக்கன்கள் ஜூன் 21 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை வழங்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். பூந்தமல்லியில் நேற்று இரவு இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் அரசு பள்ளி வளாகம் முழுவதும் தேங்கி நிற்கும் மழைநீர். குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பெற்றோர்களின் மாணவர்கள் கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.